ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ் ஐட்டம்ஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு சூடுபடுத்திக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்திக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்பைசஸ் போடணுன்னு அவசியமே கிடையாது இந்த ரெசிபிக்கு. இதில் மினிமல் இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி யூஸ்வலாக நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன டிஃபன் ஐட்டம்ஸ்னாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த தேங்காய் பால் சாதம், இந்த நெய் சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ரெசிபீஸ் பண்ணும்போது இதை வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி தேங்காய் பாலில் புலாவ் செஞ்சு போட்டிருக்கோம். அந்த ரெசிபியும் நான் டேக் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும்ல ரெசிபிக்கு. அந்த ஸ்மெல்லை யாரெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூடவே வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்திக்கிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப புளிப்பு தேவை இருக்காது. ஸோ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகணும். இந்த தக்காளி சேர்த்திருந்தோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மஞ்சள் இதோட ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போகினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதை வந்துட்டு நான் இதில் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வேக தானே போகிறோம். ஸோ நான் கல் உப்பை சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். வேகிறதுக்காக சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கிறேன். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் இருக்கும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக குக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா திரண்டு வந்துடும். நல்லா வேகட்டும் இந்த சிக்கன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்துட்டு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு வெந்துருச்சோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் கிடையாது, நார்மல் மிளகாய் தூள் தான். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வீட்டிலே அரைச்சது இருந்துச்சு, ஸோ அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா, தண்ணி வற்ற வற்ற உங்களுக்கு வந்துட்டு நல்லா சுருளை வதக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கூட எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சிக்கன் ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.